ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெயின் சம் கேட்டிருக்காங்க, அப்படி தானே? ட்ரெயின் சம் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அந்த லென்த் கொடுக்குறாங்க. அது மாதிரி டைம் கொடுக்குறாங்க, ஸ்பீடு கேட்குறாங்க. நம்ம பேசிக் ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதுலேருந்து ஸ்பீடு கேட்குறாங்க, அப்படி தானே? இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் டைம் இதான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்க ஸ்பீடு. அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மீட்டர்லையும் டைம் செகண்ட்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதை மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். நார்மலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்து மீட்டர் பர் செகண்டில் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 5/18 நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படியே வந்து மாற்றி கேட்குறதுனால என்ன பண்ணணும்னா 18/5 நம்ம என்ன பண்ணணும், பெருக்குனா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் அந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோ வரும், 420 + 240 எவ்வளோ வரும்னா 660. ஓகேங்களா? டைம் எவ்வளோ வரும் உங்களுக்கு, டைம் வந்து 22 செகண்ட்ஸ் வருது. ஓகே, அவ்வளோதான். அப்போ டேரெக்டாக சால்வ் பண்ணால் போதும். இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 660 டிவைடட் பை 22 இன்ட்டு இதை தான் போடணும். சரிங்களா? எனக்கு கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்க. இப்போ 18/5 இப்படி சால்வ் பண்ணுங்கள். 11 வாய்ப்பால் அடிப்போம்ல, 2 இது எத்தனை வரும், 60. ஓகேங்களா? அதுக்கடுத்து வேறு எதனா அடிப்போம். 2 அடித்தோம்னா 30, 5ஆல் அடிக்கலாம்ல, 6. இப்போ 18 × 6 பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, 108. ஓகே.